Taste the Daily. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு பதிலாக காலை 9:30 மணிக்கே கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். இடைத்தேர்தலுக்கு பிறகு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சபாநாயகர் ஏற்கவில்லை என பேட்டி. எப்பவுமே குறைஞ்சது ஒரு 40-45 நாள் 50 நாள் இப்படி நடக்கும். இதில் குறைந்த நாட்கள் வெறும் 8 நாட்கள் நடக்கிறாங்க. அதில் கடுமையான எதிர்ப்பை அதிமுக சார்பாக தெரிவித்து கண்டிப்பாக கூடுதல் நாள் நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள். சரி, பரவாயில்ல, இடைத்தேர்தல் 10ஆம் தேதி முடிந்த பின்னால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். நாங்களும் சொன்னோம், அதே போல் மற்ற எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. இதில் வலியுறுத்தி அதிமுக சார்பாக வலியுறுத்தினோம். அதை செவிசாய்க்கவில்லை. ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டப்பேரவை நடத்தப்படும் என திமுக அளித்த வாக்குறுதி என்னவாயிற்று? அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி கேள்வி. மக்களுடைய பிரச்சனையை, மக்களுக்கான பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சியினர் எடுத்துரைக்கும் போது அந்த நேரடி ஒளிபரப்பும் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல் இந்த கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனை, நிறைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுகிற வாய்ப்பே கிடைக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொகுதி பிரச்சனை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே இன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கூட இன்றைக்கு கண்டிப்பாக 8 நாட்கள் தான் சொல்லியிருக்கார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது. ஆகவே இனி வரும் காலத்திலாவது கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், 100 நாள் நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளது. அரியலூரில் தகரட்டப்பா அரசு பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியதில் 12 பேர் படுகாயம். அரசு பேருந்து மோதிய நேரத்தில் மின்கம்பத்தில் மின்சாரம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. விடிய ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்தால் மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணம் செய்யும் அவர். ஈயம்பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் அரசு பேருந்துகளில் இருந்து விடிவு காலம் எப்போது என பயணிகள் கேள்வி. ஈரோடு அருகே நடுரோட்டில் பழுதாகி நின்ற ஓட்டை உடைசல் அரசு பேருந்து. தள்ளிவிட ஆளில்லாததால் நெரிசலில் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காமல் விவசாயிகளை வஞ்சித்த விடிய அரசு. ஜூன் 12ஆம் தேதி கருப்பு தினமாக மாறிவிட்டது என விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் கடுவையாற்று கதவணைக்கு அஞ்சலி செலுத்திய விவசாயிகள். குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காததால் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 4 உர விற்பனை நிலையங்களுக்கு தடை. போலி உரம் விற்பனை விவகாரத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆமை வேகத்தில் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவில் நிலவும் உச்சக்கட்ட கோஷ்டி பூசலால் டென்ஷனான அமித்ஷா. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை எச்சரித்த அமித்ஷா. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்துடன் திமுக பிரமுகர் வாக்குவாதம். உங்களுக்கு வாக்களித்து என்ன பயன் என்று கேள்வி கேட்டதால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிர்ச்சி. வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்ததால் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் மனு.
சென்னை பட்டினம்பாக்கத்தில் ஏற்பட்ட மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடிய ஆட்சியில் இரவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காவல் உதவி ஆய்வாளரை சரமாரியாக தாக்கிய இளைஞர்கள். விடிய அதிமுக ஆட்சியில் போலீசுக்கே இந்த கதியா என மக்கள் கேள்வி. சென்னையில் போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து பெண் காவலருக்கு மிரட்டல். விடிய ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத நிலை. தமிழக அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மின் பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற உதவி செயற்பொறியாளர் கைது. விடிய ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அடுத்தடுத்து 2 மளிகை கடைகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. விடிய ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனின் மகன்கள் ஆஜர். விக்கிரவாண்டி அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கொலுசுகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதால் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. கொடைக்கானல் நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்த கார். ஏரியை சுற்றி தடுப்பு சுவர், தடுப்பு கம்பிகள் இல்லாததால் நேர்ந்த விபரீதம். சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க நோயாளிகளை அழைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை பெற முடியாமல் ஏழை எளிய மக்கள் கடும் அவதி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்குவதில்லை என மக்கள் வேதனை. ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனையாளர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. நிரந்தரமே கிடையாது. பொருள் பாதி கொடுத்தாங்கன்னா போன மாசம் நான் வாங்கிட்டு போய் எடை போற 20 கிலோ அரிசிக்கு 17 கிலோ தான் இருக்கு. 2 கிலோ ரேஷன் ஜீனிக்கு 1.5 கிலோ தான் இருக்கு. அதையும் கேட்க கூடாதுன்றாங்க. நான் கொடுக்கறத விருப்பம் இருந்தா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா நிற்பட்டுங்கன்றாங்க. அப்ப எங்களுக்கு உரிமை உள்ள பொருளை நாங்க கேட்டு வாங்குறது கூட உரிமை இல்லையா? தட்டுப்பாடு எந்த மாசமுமே அவங்க பொருளை எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. ஒரு நாள் 3 நாள் தான் ரேஷனே திறக்கிறாங்க. 3 நாள் ரேஷன் திறந்துட்டு மறுநாள் வந்து கேட்டாக்கா அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, ஜீனி இல்லை, ஆயில் இல்லை, பருப்பு இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆட்டோவில் கடத்திய 500 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசி ரேஷன் கடைகளுக்கு செல்கிறதோ இல்லையோ, வெளி மாநிலங்களுக்கு தாராளமாக செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இருந்து திருடு போன திருமங்கை ஆழ்வார் சிலையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒப்புதல். 500 ஆண்டுகள் பழமையான சிலை விரைவில் தமிழகம் வர வாய்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் நிறுவனங்களால் நீர்நிலைகள் மாசடைந்த விவகாரம். 2 நிறுவனங்களுக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ். சேலம் மாவட்டம் சுங்கம்பட்டியில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. முன்னால் சென்ற லாரி பிரேக் அடித்த நிலையில் பின்னால் வந்து 2 சக்கர வாகனங்கள் மீது பேருந்து மோதிய பயங்கரம். தெருநாய்கள் கடித்து குதறியதில் 8 வயது சிறுவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் நிலை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பெற்றோர் அச்சம். கூவத்தில் கொட்டிய கட்டட கழிவுகளை அகற்ற நிதி கோரிய நீர்வளத்துறைக்கு நோ சொன்ன பொதுப்பணித்துறை அதிகாரிகள். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் சென்னை மாநகர மக்களை வீதியில் நிறுத்தப் போகிறதா விடிய அரசு என மக்கள் கேள்வி. சென்னையில் கைக்குழந்தையுடன் தம்பதி சென்ற ஆட்டோ மீது மோதிய மாநகர பேருந்து. தட்டி கேட்டவர்களை மாநகர பேருந்து ஓட்டுநர் தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு.
கோவில்பட்டி அருகே பொறியாளர் வீட்டில் 40 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை ரயில் நிலையத்தில் இருந்து 100 ஆண்டுகள் பழமையான சரக்கு முனையம் மூடல். பல ஆண்டுகளாக பணி செய்து வந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கவலை. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகும் அவலம். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னையில் கொட்டி தீர்த்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் 18ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் 16 வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர முதலமைச்சராக 4வது முறை பதவியேற்றுக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு. ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. ஆந்திர மாநில துணை முதலமைச்சரானார் பவன் கல்யாண். சந்திரபாபுவின் மகன் லோகேஷ் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். పవన్ కళ్యాణ్ అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతని కాపాడుతానని ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర మంత్రిగా నా కర్తవ్యాలను శ్రద్ధతో అంతఃకరణ శుద్ధితో నిర్వహిస్తానని